ஹரே கிருஷ்ணா. ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வந்து கிருஷ்ணர் சாமி என்னுடைய பெட்ரூம்லேருந்து பார்த்தா தெரியும். நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். கிருஷ்ணர் கோவில் இருக்குது, கிருஷ்ண ராதை கோவில் இருக்குது. அங்கேருந்து திருவிழா அந்த கோவிலுக்கு. அதனால் வந்து சாமி வந்து இந்த ஊர் ஃபுல்லாக சுற்றி வரும். அந்த மாதிரி சாமி எங்கள் வீட்டுக்கு வந்தது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம், எப்படி என்ன ஏதுன்னு. அப்புறம் ஈவினிங்காக வந்து நானும் அப்பாவும் வந்து மீன் இடம், தண்ணி இடம் இருக்குல்ல, அங்கே போயிட்டு மீனுக்கு வந்து பொறி போட்டுட்டு நானும் அப்பாவும் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். இதை ரெண்டையும் தான் சேர்த்து பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, மாமா போயிட்டாங்களா, பத்திரமா போயிட்டாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. மாமா நல்லபடியாக பத்திரமா போயிட்டாங்க. ஆனால் என்ன ஒன்று, ரொம்ப கஷ்டப்பட்டு போனாங்க. டிக்கெட்டு கன்ஃபார்ம் டிக்கெட்டு தான். ட்ரெயின் ரொம்ப லேட் ஆச்சு, அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு போனாங்க. இப்போ மாமா வேலைக்கும் போயிட்டாங்க நல்லபடியாக. இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறது என்னென்னா, ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க, நீங்கள் என்ன பேமெண்ட் யூடியூப் பேமெண்ட் வந்தோடனே சாமியே மாற்றிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சிஸ்டர், இந்த பதிவு பர்டிகுலராக உங்களுக்காக தான். நான் என்றைக்கு என்னுடைய சேனலில் வந்து நான் வந்து ஜெய் ஜெகநாத் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். என்றைக்குமே நான் ஜெய் ஜெகநாத் அப்படின்றத வீடியோவை நான் என் வீடியோவில் சொல்லியிருக்க மாட்டேன். இப்போ தொடர்ந்து இந்த ஒரு வாரமாக வந்து நான் ஏன் ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறேன்னா, என் வீட்டுக்கு பக்கத்தில் அந்த கிருஷ்ணர் கோவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இங்கே கும்பிட்ற சாமி கிருஷ்ணர் எங்களுடைய முன்னோர்கள் தான். நான் என்றைக்காவது ஹோம் டோர் போடும்போது எங்களுடைய பூஜை ரூமை காமிக்கிறேன். நீங்கள் என்னுடைய பூஜை ரூம் பாருங்கள். எங்களுடைய பூஜை ரூமில் வந்து எங்கள் முன்னோர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய சாமி ஃபோட்டோங்க தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் ஃபோட்டோ இது தான் இருக்கும். இங்கே வந்து எங்கள் ஏரியாவை சுற்றி வந்து கிருஷ்ணர் தான் ஃபேமஸ்ஸு. அதனால் வந்து எனக்கு எப்போ பாரு வந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா அந்த பாட்டு காதில் கேட்டுங்கிறதுனால வந்து அதனால் நான் சரி நம்மளுடைய வீடியோவில் வந்து நம்ம ஹரே கிருஷ்ணா சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இதை சொல்ல ஆரம்பித்தேன். நான் வந்து யூடியூப் பேமெண்ட் வந்த உடனே நான் வந்து கடவுளையே மாற்றில்லை. என்னுடைய சேனலில் நான் வந்து என்றைக்குமே வந்து ஜெய் ஜெகநாத் நான் சொன்னது கிடையாது. சிஸ்டர், உங்களுக்கு நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ஹோம் டோர் போட சொல்லியிருக்கீங்க. ஹோம் டோர் கண்டிப்பாக போடுறேன் நான். ஏன்னா இப்போயே போட்டால் தான் அதுக்கப்புறம் வீடு நம்ம கட்டுறதுக்கு ஆரம்பிக்க போகிறோம். இன்னும் இந்த ஒரு மாதம் லாஸ்ட்டு முடியறதுக்குள்ளே முடிவு என்னன்னு தெரிஞ்சிடும், எப்போ கட்ட போகிறோம் என்ன ஏது அப்படின்றது. அதனால் நான் சீக்கிரமே ஹோம் டோர் போட்டுடுறேன். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, உங்கள் ஃபேமிலி டீட்டெயிலை பற்றி சொல்லுங்கள், உங்கள் அக்காவை பற்றி டீட்டெயில் சொல்லுங்கள் அப்படின்றது. கண்டிப்பாக இன்றைக்கி கமெண்டில் நிறைய பேர் எத்தனை பேர் வந்து எங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில் கேட்குறீங்கன்றது தெரிய வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நாளைக்கு நான் வேணால் அதை போடுறேன். அக்கா உட்கார வச்சு மாமாங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர், அதுக்கப்புறம் அண்ணியோடைய வீட்டில், அப்புறம் எங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் கண்டிப்பாக போடுறேன். நான் இன்றைக்கி நான் கொஞ்சம் ப்ரைட்டாக இருப்பேன். ஏன்னா லிப்டிக் போட்டேன். நான் வேறு ஒரு பிராண்டு அக்கா வாங்கி கொடுத்தாங்க, அதை தான் யூஸ் பண்ணுறேன் நான். இது பிளாக் ஆகாது, யூஸ் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் நான் போட்டிருக்கேன் நான். ஓகே, இவ்வளோ தான். வாங்க, வளவலன்னு பேச விரும்பலை, வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேசிட்டேன், இதில் என்ன அப்புறம் பேசலை அப்படின்னு சொல்கிறது. ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இது வந்து கிருஷ்ணர் ராதை இருக்காங்கல்ல, அவங்க வந்து அம்மா வந்து எதுக்கு சங்கு கையில் வச்சுட்டு இருக்காங்கன்னா, கிருஷ்ணராதை வந்து இப்போ ஊர்வலம் போவாங்க. அதுக்காக தான் வந்து இங்கே பாருங்கள், ஒரு சாமி வந்து ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. சாமி ஊர்வலம் போயிட்டு வந்துட்டு இருக்குது. இங்கே லைட் எரியுது பார்த்திங்களா. இப்போ எல்லாருமே இடையே நிற்கிறாங்க பாருங்கள். சாமி வந்து வெளியே வருது ஊர்வலம் போகிறதுக்காக. அதை தான் பார்த்துட்ருக்கோம். எப்படி லைட் எரியுது பார்த்திங்களா. எனக்கு வந்து சவுண்டு மட்டும் கேட்டுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்து பார்த்தா அம்மா சங்கு வச்சுட்டு வெளியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பார்த்திங்களா. முன்னாடி வந்து ஒரு லைட்டு வச்சு சாமி பாட்டு ஓடுது. அதுக்கப்புறமா வந்து அம்மா சங்கு பிடிக்கிறாங்க. சாமி வெளியே வந்த உடனே அம்மா எப்படி தான் தம் பிடிச்சி சங்கு ஊதுறாங்கன்னே தெரியவே இல்லை எனக்கு. இது வந்து வெறும் லைட் செட்டிங், பாட்டு மட்டும் வர மாதிரி. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சங்கு பிடிச்சிட்டு இதை இப்போ தூக்கிட்டு முன்னாடி சாமி தூக்கிட்டு போகிறாங்கல்ல, இவங்க தான் இந்த கோவிலுக்கு பூஜை பண்ணுறவங்களே. இந்த சாமி தான் வந்து இப்போ ஊருக்குள்ளே போயிட்டு ஒருத்தவங்க வீட்டு வாசலுக்காக போகும் சாமி. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள் எப்படி தூக்கிட்டு போகிறாங்க. கூடவே எல்லாருமே பின்னாடி போகிறாங்க பார்த்திங்களா. நம்ம வீட்டுக்கும் சாமி வந்தது பார்த்திங்களா. அம்மா எப்படி ஊதுறாங்க பாருங்க. ஆனால் நாங்கள்லாம் போகல, மற்றவங்க இருக்கிற லேடிஸ் எல்லாமே போனாங்க. ஏன்னா அக்கா வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்களா, தலைவலி அப்படின்னு சொல்லிவிட்டு அக்கா வந்து படுத்துட்டாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தப்போ நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அம்மா வந்து தட்டில் வந்து அரிசி, அதுக்கப்புறம் காசு, தீபம், அதுக்கப்புறம் ஊதுவத்தி எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள்.
எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். காசு, ஒரு உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் அரிசி, தீபம், ஊதுவத்தி வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ வந்து எப்படி நம்ம வந்து சாமியை வந்து கும்பிட்றோம் அப்படின்றத பாருங்கள். ஆல்ரெடி எல்லாத்தையும் இதை இங்கே வச்சுட்டாங்களா, அண்ணி நிற்கிறாங்க. இப்போ அண்ணா வந்து வேஷ்டி கட்டிட்டு வர்றதுக்காக போயிருக்காங்க. அண்ணா வேஷ்டி மாற்றிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ அம்மா வந்து விளக்கேற்றுவாங்க. விளக்கேற்றிட்டு அம்மாவும் சங்கு ஊதுவாங்க. பட்டு சங்கு ஊதுறத வந்து நான் இதில் கவர் பண்ணேன்னா என்ன அப்படின்றது எனக்கு தெரியலைங்க பாருங்கள். காற்றடிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா இந்த பக்கம் வந்து 2 சாமி வந்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஒரு சாமிக்கு வந்து கொடுக்குறாங்க. தீபாரத்தனை வந்து நம்ம ஏற்றி அவங்கக்கிட்ட பக்கத்தில் வச்சுட்டோன்னா அவங்க எடுத்துப்பாங்க. அவங்க எடுத்து சாமிக்கு வந்து தீபாரத்தனை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த அரிசி, இந்த காசு, உருளைக்கிழங்கையும் அவங்க எடுத்துப்பாங்க. வந்து நாளைக்கு பௌர்ணமிங்களா, நாளைக்கு மறுநாள் வந்து ஹோலின்றதுனால வந்து சாமிக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு வருஷம் நான் இங்கேருந்து ஹோலி கொண்டாட போகிறது. ஹோலி கொண்டாடும் போது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நாளைக்கு பௌர்ணமி. அக்கா வந்து கோயிலுக்கு போகிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் கம்பல்சரி அண்ணா வந்து போவாங்க. அரிசி மேலே வந்து அந்த தீபத்தை வச்சு இது பண்ணுறாங்க பாருங்கள். எப்படி செய்கிறாங்க அப்படின்றத அண்ணா வந்து அவங்கக்கிட்ட எடுத்து கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க வந்து தீபாரத்தனை காட்டுவாங்க. நான் ஏன் பக்கத்தில் போகல அப்படின்னா, அண்ணா வந்து அங்கே நின்னதுனால வந்து நான் வந்து எடியே நின்று தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், சாமிக்கு தீபாரத்தனை காமிக்கிறாங்களா 2 சாமிக்குமே. இப்போ வந்து அந்த அரிசி, அந்த காசு எல்லாத்தையுமே அவங்களே எடுத்துப்பாங்க. நம்மக்கிட்ட தீபத்தை மட்டும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் கீழே விழுந்து கும்பிட்டுட்டு பார்த்திங்களா, நான் அம்மா வந்து சங்கு பிடிக்கிறத வந்து கவர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, நான் சவுண்டு உங்களுக்கு கொடுக்குறேன் எப்படி அம்மா வந்து சங்கு பிடிக்கிறாங்க அப்படின்றது. இது வந்து இன்னொரு சாமிக்கு இருக்குங்களங்க, அந்த சாமிக்கு வந்து 2வது சாமிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ணா, அக்கா எல்லாருமே வந்து வெளியே நின்று வெளியே கீழே விழுந்து கும்பிடுவாங்க. நான் அம்மா மட்டும் உள்ளே இருந்து, ஏன்னா அங்கே இருக்கிறவங்க வந்து அண்ணா அப்படின்றதுனால நான் வந்து பக்கத்தில் போகல. இங்கே பாருங்கள், 2 தட்டிலுமே நம்ம கொடுத்தா 2மே கொடுத்துட்டாங்க. குங்குமம் வச்சு நமக்கு அம்மா விழுந்து கும்பிட்டாங்க. அப்பா எல்லாம் வெளியே போய் தான் விழுந்து கும்பிட்டாங்க. நான் வீடியோ எடுக்கணும், லாஸ்ட்டில் விழுந்து கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசியில் விழுந்து கும்பிட்டேன். ஏன்னா அப்பாலாம் பக்கத்துலேயே நிற்கவே என்னால் போய் சரியாக வீடியோவும் எடுக்க முடியல. இங்கே பாருங்கள், அண்ணா விழுந்து கும்பிட்றாரு பார்த்திங்களா. அண்ணாவுக்கு வந்து நிறையா சாமி பக்தி இருக்குது. இங்கே நம்ம வந்து நம்ம கோயிலுக்கு நம்ம வீட்டுக்கு எதிர்க்க ஒரு ஒரியாட்டம் சொல்லுவாங்கள்ல, அந்த இடத்த வந்து கிருஷ்ணர் அதை வந்து மீட்டிங் பண்ணி அப்போ வந்து பூஜை பண்ணுவாங்க. அப்போ வந்து ஒரு 3-4 நாளுக்கு இருக்கும். அது எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு அப்போ காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து எல்லோரும் குங்குமம் வச்சுட்டாங்களா, சாமி எடுத்துகிட்டு போகிற நேரத்தில் தான் வந்து அரியும் பப்புனு கௌசல்யா எல்லாருமே டியூஷன்லேருந்து வருவாங்க. நம்ம ஊரில் வந்து நம்ம சாமியை வந்து தொட்டு கும்பிடுவோம். ஆனால் இங்கே வந்து சாமியை வந்து தொட விட மாட்டேன்றாங்க. அண்ணா வந்து அரி வந்து சாமியை தொடுறதுக்கு போனால் அண்ணா வந்து கீழே விழுந்து கும்பிடு, சாமியை தொடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சாமி தூக்குனாங்க. பசங்கள்லாம் வந்தோடனே அப்புறம் சாமி கீழே வச்சுட்டாங்க. நான் சொன்னேன், சாமி விழுந்து கும்பிடு சாமி அப்படின்னோடனே சாமியை தொட்டு கும்பிட்றதுக்கு போனேன்னா அண்ணா சொன்னது வந்து புரியல. அண்ணா சொன்னது வந்து அரிக்கு புரியல. கீழே விழுந்து கும்பிட்றா அப்படின்ட்டு சொன்னது வந்து அரிக்கு புரியல. அப்புறம் நான் சொன்னதுக்கப்புறம் அரி கீழே விழுந்து கும்பிட்டா. அதுக்கப்புறமேட்டுக்கு பொட்டு வச்சு விட்டுட்டு வந்துட்டு திரும்ப போய் சாமியை தொடுவாங்க. அதுதாங்க இருக்கிறதுலே ஹைலைட்டாங்க பாருங்கள். கும்பிட்டுட்டு வந்துட்டான், திரும்பவும் போய் சாமியை தொட்டு கும்பிட்றான். அப்போ அண்ணா ஒரு பார்வை பார்த்தாரு பாருங்க, எனக்கு ஒரே சிரிப்பாக இருந்தது. அப்போது இவ்வளோதான், சாமி வந்து கிளம்பிடுச்சு. இப்போ நானும் அப்பாவும் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்காக போயிருந்தேங்க. ஈவினிங் வந்து இதை நான் பாதி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், மீதி நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம். அங்கே உள்ளதை வந்து நீங்கள் எல்லாத்தையுமே இயற்கையாக எப்படி இருக்குது சவுண்டு அப்படின்றத கேளுங்க. எனக்கு வந்து இதில் என்னுடைய மூச்சு காற்று வந்து ரொம்ப அதிகமாக மூச்சு விடுறது வந்து இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
ଖାଉଛନ୍ତି ମାଛ ଖାଉଛନ୍ତି ଏତେ ଏତେ ହେଇଛନ୍ତି। என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது தப்பு இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் அதை மாற்றிக்கிறேன். எல்லாருக்கும் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.